ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وعاشروهن بالمعروف فإن كرهتموهن فعسى أن تكرهوا شيئا وجعل الله فيه خيرا كثيرا. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையோருமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலாவின் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் திருவுலகத் பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அன்னாரின் அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்னும் கிருபை என்றென்றும் மட்டுமாக ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்தை படைத்து, இந்த மனித சமுதாயம் பிள்ளை பேறுகளை அதிகமாக பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி, மேலும் மனித சமுதாயத்தை அதிகப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமணம் என்று சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு அமலை, ஒரு உன்னதமான ஒரு நிகழ்வை நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இந்த திருமணம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமானது. இன்னும் சொல்ல போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளில் மிகவும் ஒரு மேலான ஒரு சுன்னத் நிக்காஹ், திருமணம் முடிவு. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் திருமணம் முடித்திருப்பவர்கள், கணவன் மனைவியாக வாழக்கூடியவர்கள் உண்மையிலேயே கணவன் மனைவியாக வாழ்கிறார்களா? வாழ்க்கை அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறதா? இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இளம் ஜோடிகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே திருமணம் முடித்திருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய சந்தோஷங்கள், அவர்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய மகிழ்ச்சிகள் இருக்கிறதா என்று நாம் யோசிக்கும் பொழுது 100% இல்லை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். இதனுடைய காரணம் என்ன என்று நாம் யோசிக்கும் பொழுது, இளம் தம்பதிகளாக ஆன அவர்கள் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, மனைவியினுடைய உரிமைகள் என்ன, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, கணவனுடைய உரிமைகள் என்ன என்பதை பற்றி அவர்கள் அறியாதவர்கள். அதுவும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் 100% எல்லாம் காதல் திருமணம் தான். அரேஞ்சு மேரேஜ் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஒரு 10% அரேஞ்சு மேரேஜ். இந்த காதல் திருமணம் என்று இருந்தாலும் கூட 5 வருஷமா 6 வருஷமா லவ் பண்றாங்க, பிறகு கல்யாணத்தில் முடிஞ்சிருது. திருமணத்திற்கு பிறகு அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்களா என்று நாம் பார்க்கும் பொழுது அதில் நிறைய பல சிக்கல்கள் அதை உருவாக்குகிறது. ஏனென்று சொன்னால், இப்பொழுது இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் திருமணம் முடித்த உடனேயே தனி குடித்தனம் போகணும். ஒரு காலம் இருந்தது, ஒரே வீட்டில் 5 குடும்பம் சேர்ந்து வாழ்ந்தாங்க, சந்தோஷமான வாழ்க்கை. ஒவ்வொருத்தவங்களுக்கும் 3 குழந்தைகள், 5 குழந்தை, 8 குழந்தை, 12 குழந்தைகள் பெற்றெடுத்தாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில திருமணம் முடித்த உடனேயே என்ன ஆயிடணும், வீட்டை விட்டு வெளியாகிடும், தனி குடித்தனம் போயிடும். சரி, தனி குடித்தனம் போங்க. இப்போ அங்கே தனி குடித்தனம் போனதற்கு பின்னாலும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கிறதா என்று நான் பார்க்கும் பொழுது இல்லை. என்ன காரணம்? கணவன் தன் மீது என்ன கடமை இருக்குது, மனைவியின் மீது நான் செய்ய வேண்டிய கடமை என்ன இருக்குது, எனக்கு என்ன உரிமை இருக்கிறது மனைவியின் மீது என்ற விஷயத்தை முதல்ல புரியும்.
அதே போல மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அதே போல மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை பற்றி உண்டான விஷயங்களை முதலில் நாம் விளங்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஹதீஸுகளில் நிறைய பல செய்திகளை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப். ஷரியத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நீங்கள் நன்முறையிலே நீங்கள் வாழுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இளம் தம்பதிகளை பார்த்து அல்லாஹ் சொல்றான். திருமணமான தம்பதிகளை பார்த்து அல்லாஹ் சொல்றான். இப்போ முதலாவதாக நாம் கணவனை பற்றி பார்ப்போம். கணவனுடைய உரிமை என்ன, கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன. கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களே, இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு குர்ஆன்ல சொல்றான், இப்போ கணவன் மனைவி மத்தியில் சண்டை வர்றதுங்கிறது சகஜம்தான். அது அவங்களுக்குள்ளேயே பேசி என்ன செஞ்சிடணும், அதை சரி பண்ணிக்கணும். அதே பேசி என்ன செய்யணும், அதை சரி பண்ணிக்கணும். இப்போ ஏதேனும் ஒரு விஷயத்தில் பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும் அப்படிங்கிறத குர்ஆன் சொல்லுது. கணவன் மனைவி மேலே கோபப்படுறாங்க, மனைவி ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிட்டாங்க, ஒரு தவறு செஞ்சிட்டாங்க, இவருக்கு கோபம் வருது. இப்போ இவர் இந்த நேரத்தில் என்ன செய்யணும், குர்ஆன் சொல்லுது, பையன் கருத்துமோ உன்ன, உன்னுடைய மனைவியிடத்திலே ஏதேனும் ஒரு அருவருப்பான ஒரு செயல் அல்லது ஏதேனும் ஒரு தவறை நீ கண்டால், பஅஸா அன் தக்ரஹு ஷைஅன், எதை நீ வெறுக்கின்றாயோ அந்த காரியத்தை உன்னோட மனைவி செய்துவிட்டால் வஜஅல்லாஹு ஃபீஹி கைரன் கஸீரா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னுடைய மனைவி செய்திருக்கக்கூடிய அந்த சிறிய தவற்றில் தான் கைரன் கஸீரா, அதிக நன்மை அல்லாஹ் செய்கிறான். செஞ்சது தவறுதான், ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த தவற்றிலேயே உனக்கு என்ன இருக்கு, உனக்கு அதிகமான நன்மை இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லுவாங்க, உன் மனைவிடத்திலே உனக்கு பிடிக்காத ஒரு குணத்தை நீ கண்டால், பிடிக்காத ஒரு குணத்தை நீ கண்டால், உனக்கு பிடித்த குணம் ஒன்று அவள்கிட்ட இருக்கும், அதை நினைத்து நீ என்ன செஞ்சிரு, நீ சந்தோஷப்பட்டுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லுவாங்க. வரதிய மின்ஹா கரிஹ மின்ஹா குலுகன் வரதிய மின்ஹா ஆகர். ஒரு விஷயம் உனக்கு பிடிக்கல, நீ வெறுக்கக்கூடிய விஷயத்தை செஞ்சுட்டா அப்படின்னு சொன்னா அவருக்கு நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கும், அதை என்ன செய்ய நீ பார்த்து நீ புரிஞ்சிக்கொள். அப்படி இருந்தா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். எதுக்கெடுத்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உடனே தராது, மனைவி உடனே புலா கொடுக்க வேண்டியது. இப்படியே தான் காலங்கள் எந்த அளவுக்கு நிறைய திருமணங்கள் நடக்குதோ அந்த அளவுக்கு என்ன செய்யுது, தலாக்கும் புலாவும் அதிகமாக்கிட்டே போகுது. நீ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃப்ல வருது, லா யஃபுருக்கு மூமினுன் மூமினத்தன், ஒரு மூமினான ஆண் மூமினான பெண்ணை, அதாவது கணவன் மனைவியை வெறுக்க வேண்டாம். இன் கரிஹ மின்ஹா குலுகன், ஒரு விஷயம் உன்னுடைய மனைவிடத்திலே ஒரு தவறான ஒரு செயலை நீ கண்டு அதை நீ வெறுத்தால் ரதிய மின்ஹா ஆக, அவள்கிட்ட நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கும், உனக்கு நன்மையான காரியங்கள் எவ்வளவு உனக்கு செஞ்சிருப்பா, அதை பார்த்து நீ என்ன செஞ்சிக்க, நீ உன்னுடைய மனதை நீ தேர்த்திக்கொள், அதை நீ பொருந்திக்கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, ஒரு கணவன் தனது மனைவியை வெறுப்பது என்பது கூடவே கூடாது. அந்த வெறுப்புங்கிறது வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது கடைசியில் எங்க போய் முடியும்னா அது தலாக்ல தான் முடியும். இன்னைக்கு 2 குழந்தை பெற்றுட்டாங்க, 3 குழந்தை பெற்றதுக்கு பின்னால என்ன நடந்துச்சு, இன்னைக்கு தலாக் நடக்குது. 10 வருஷம் 15 வருஷம் ஆயிடுச்சு, கல்யாணம் முடிஞ்சு 20 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா அதுக்கு பிறகு என்ன நடக்குது, கல்யாண மனைவி பற்றியில 2 புள்ள 3 புள்ள இருக்கு. உடனே என்ன சொல்றாங்க, எனக்கு இந்த பெண்ணோட வாழ முடியல. ஏன்பா கல்யாணம் பண்ணி 1 மாசத்திலேயே இன்னைக்கு தலாக்கு நிறைய நடக்குது. ஆனா நீ உன் மனைவியோட 15 வருஷம் நீ குடும்பம் நடத்திருக்க, 20 வருஷம் குடும்பம் நடத்தி 3 பிள்ளைய பெற்றெடுத்துருக்க. இப்ப என்ன உனக்கு பிடிக்கல, அப்படி என்ன செஞ்சுட்டா உனக்கு அவ அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், பஞ்சாயத்துக்கு வரும்போது கேட்கணும். என்ன செய்யணும், கேட்கணும். 15 வருஷமா வாழ்ந்துருக்கீல, 3 புள்ள இருக்கிற உனக்கு, இத்தனை வருஷமா வாழ்ந்த உனக்கு இப்பொழுது என்ன பிடிக்கிற உனக்கு, உனக்கு துரோகம் பண்ணிட்டாளா, உனக்கு ஏதாச்சும் தவறுதலாக எதையும் செஞ்சு கொடுத்துட்டாங்க அவனுக்கு, இல்லை சோப்பு வசப்பட்டாங்க அப்படி கேட்கணும். கண்ணியமிக்கவர்களே, ஒருத்தவன்கிட்ட எல்லாத்துலேயுமே நல்ல குணமாக இருக்கு நம்ம சொல்ல முடியாது.
நல்ல குணமும் இருக்கும், தீய குணமும் இருக்கும். நல்ல குணம் இருந்துச்சு சொன்னால் பாராட்டணும், தீய குணம் இருந்துச்சு சொன்னால் அதை திருத்துவதற்கு என்ன வழி பார்க்கணும். ஒரு ஹதீஸில் வருது, அபுதாவுத் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்தில் லக்கைத்தி முன்னு சபுரா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவங்களுக்கும் மனைவிக்கு மத்தியில் ஏகப்பட்ட பிரச்சனை. சரி, மனைவி விட்டு பிரிஞ்சிடுவோம் அப்படின்னு ஒரு முடிவு வந்துட்டாங்க. ஒரு குழுவாக என்ன செய்யறாங்க, சகவாசமாக பார்க்க வர்றாங்க. எல்லாம் பேசி முடிஞ்சதுக்கு பின்னால் தனியாக போய் என்ன செய்கிறாங்க, அந்த லக்கைத்தி முன்னு சபுரா என்று சொல்லக்கூடிய சஹாபி ரசூலுல்லாஹ்வை தனியாக போய் சந்திக்கிறாங்க. ஏன்னா கூட்டத்தில் இந்த விஷயத்தை கேட்க முடியாது. போய் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எனக்கு என்னுடைய மனைவி மத்தியில் இதுவரை சண்டை ஏற்பட்டுருச்சு, நாங்கள் வந்து பிரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்க உடனே என்ன செஞ்சது, சில நேரங்களில் சஹாபாக்களுக்கு அந்த பஞ்சாயத்துன்னு வரும்போது தான் அவங்களுக்கு புரியும், சில விஷயங்கள் அவங்களுக்கு புரிய வரும். இப்போ இந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் எப்படி புரிய வச்சாங்கன்னு சொன்னால், சண்டை வந்துருச்சு, நாங்கள் பிரிவு முடிவு பண்ணிட்டோம், இப்போ என்ன செய்யறது அப்படின்னு. அவரோட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தலாக் விட்டுருங்க. என்ன சொன்னாங்க, தலாக் விட்டுருங்க. அப்போ அந்த சஹாபியை சொன்னாங்க, எனக்கு வந்து 2 பிள்ளைங்க இருக்குது, அந்த பிள்ளைகளை அவெல்லாம் பார்த்துக்கிறாங்க, எனக்கு வந்து உணவு ஆக்கி போடுறா, எனக்கு எல்லாருமே குடும்பத்துக்காக செய்யறாங்க. சரி, உங்களுக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்பட்டா அவளுக்கு நீ உபதேசம் பண்ணுங்க. குர்ஆன் அதான் சொல்லுது, பழையும் உன்ன ஏதேனும் கணவனுக்கு சில பிரச்சனை வந்தா கணவன் என்ன செய்யணுமா, மனைவிக்கு உபதேசம் செய்யணும். முதல்ல கணவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். முதல்ல அப்பதான் என்ன உபதேசம் செய்வார், மாற்று விஷயம் முதல்ல தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சாதான் என்ன செய்வார், உபதேசம் செய்வார். அதாவது பொதுவாகவே கணவன் மனைவியாக ஆகுவதற்கு முன்பதாக, அதேபடி யாருக்கு சொல்றேன்னு சொன்னால் லவ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த லவ் பண்ணுறவங்க கணவன் மனைவி ஆகுவதற்கு முன்பதாக அவங்க 2 பேருடைய தனிப்பட்ட பிரச்சனை இருக்கு. எப்போ கணவன் மனைவியாக ஆகிட்டாங்களோ இது குடும்ப பிரச்சனை, சமுதாய பிரச்சனை. இதை முதல்ல அவங்க யோசிக்கணும். இன்னைக்கு நம்ம பிரிஞ்சிட்டோம், 2 புள்ள 3 புள்ள இருக்குது, நம்ம பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு சமுதாயம் நம்மளை என்ன சொல்லணும், அந்த பயம் வரும். அல்லாண்ட தண்டனை இருக்குது, அது வேற. முதல்ல சமுதாயம் நம்மளை எப்படி பேசும். ஒருவேளை இவருக்கு ஏதோ கனெக்ஷன் ஆகிடுச்சோ, ஒருவேளை இவளுக்கு ஏதோ இடத்துல கனெக்ஷன் ஆகிடுச்சோ அப்படின்னு பேசுமா பேசாதா, இந்த சமுதாயம் பேசும். ஒரு கூட்டம் சேர்ந்து பெண்கள் உட்காந்துட்டாங்கன்னு சொன்னால் நல்ல விஷயத்தை பேச ஆரம்பிப்பாங்க. ஆனால் கடைசியில் அது வந்து முஸ்லிம்கள் நம்பி சித்தனா நம்பி முடிஞ்சிச்சு. இன்னைக்கு அப்படிதான் நேரங்கள் அதிகமாக இன்னைக்கு அவங்களுக்கு ஓடிட்டு. இப்போ கணவன் மனைவிக்கு மத்தியில் வரக்கூடிய பிரச்சனைகள் இது சகஜமான வரதான் செய்யும். அதை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப சொல்லி காட்டுறாங்க. அதில் கணவனுக்கு சொல்றாங்க, நீ உண்ணும் பொழுது அவளுக்கும் நீ உண்ண கொடுக்கு, நீ நன்ற ஆடைகள் உடுத்தினா அவளுக்கு நல்ல ஆடைகளை நீ வாங்கி கொடுக்கு, அவளுடைய முகத்தில் நீ அடிக்காத, அதே போல அருவருப்பான வார்த்தைகளை சொல்லி அவள் என்ன செய்ய நீ திட்டாத, என்ன செஞ்சாலும் சரி அவனுடைய வீட்டுக்குள்ளேயே நீ என்ன செய்யணும், அதை நீ முடித்துக் கொள்ள வேண்டும். அதை வெளியிட செய்யக்கூடாது. இது கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல 5 கடமைகளை சொல்லியிருக்கிறாங்க. முதலாவது என்ன, நீ சாப்பிட்டால் அதே சாப்பாடு கொடுக்கணும். நீ மந்தி சாப்பிட்டு அவனுக்கு பழைய வாங்கி கொடுக்கக்கூடாது. நீ மந்தி சாப்பிட்டு அவனுக்கு பழைய வாங்கி கொடுக்கக்கூடாது. நீ என்ன ஆடை உடுத்துகிறாயோ அதே போன்று இருக்கக்கூடிய ஆடைகள்ல உயர்தரமான ஆடைகளை செய்ய அவனுக்கு. நீ 1000 ரூபாய்க்கு சட்டை வாங்கி போட்டு அவனுக்கு ஒரு 200 ரூபாய்க்கு டிசைன் கொடுக்கக்கூடாது. நீ 1000 ரூபாய்க்கு கூட அதே 1000 ரூபாய்க்கு என்ன செய்யணும், அவனுக்கு நீ ஆடை வாங்கி கொடுக்கணும். அதே போல அவருடைய முகத்தில் என்ன செய்யக்கூடாது, அடிக்கக்கூடாது. மனைவியினுடைய முகத்தில் என்ன செய்யக்கூடாது, அடிக்கக்கூடாது. மனைவி தவறு செஞ்சாலும் உடம்புல தான் அடிக்கலாமே, அதுவும் என்ன செய்யறது, காயம் இல்லாமல் அடிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சில விஷயங்களுக்கு அனுமதி கொடுத்தாலும் அதில் வந்து ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை சுற்றி பெண்கள் கூட்டம் பெரும் கூட்டம் வந்துருச்சு. எதுக்காக வந்திருக்காங்க சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சிருச்சு, அல்லாஹ் வகையை அறிவிச்சான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய வீட்டை சுற்றி ஒரு பெண்களுடைய ஜமாத்து வந்திருக்கிறாங்க. எதற்காக வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் எங்களுடைய கணவன்மார்கள் எங்களை அடிக்கின்றார்கள் என்று என்னிடத்திலே முறையிடுவதற்காக வேண்டி வந்திருக்கிறாங்க. அப்பதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் மனைவியை அடிக்கின்றானோ அவன் நல்ல கணவனே அல்ல, அவன் கணவனுக்கு தகுதியில் இல்லைட்டாங்க சொல்லுது. அப்போ முகத்தில் என்ன செய்யக்கூடாது, மனைவியை அடிக்கக்கூடாது. அருவருப்பான வார்த்தைகளை பேசக்கூடாது, மனைவியிடம் கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது. இன்னைக்கு சில பேரை பார்த்தோம்னு சொன்னா பேசும்போது அந்த வார்த்தை தான் வரும், கெட்ட வார்த்தை தான் வரும்.
வெளியில இருக்கும்போது நல்லா இருப்பார், வீட்டுக்கு உள்ள நுழைஞ்ச உடனே வாயில வர வார்த்தை கூட என்ன வார்த்தை, எல்லாமே கெட்ட வார்த்தை தான். அது எல்லா இடத்துலையுமே வீட்டுன்னு இல்லை, சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியில இல்லை, அதுவும் டீக்கடையில் வீட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன், நிறைய பல வார்த்தைகள் நம்ம காது கூட கேட்கலாம். சர்வ சாதாரணமாக இன்னைக்கு பேசுவாங்க. நபிகள் நாயகம் சொன்னாங்க, கெட்ட வார்த்தைகளை பேசுவதை விட்டும் உங்களுடைய நாவை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் எந்த ஒன்று நாவும் அந்த நாளுக்கு அறிந்து சொல்கிறாங்க. எந்த ஒன்று நாவிட்ட தான் மனுஷன் முதல்ல பேசுவான். ஒவ்வொரு நாளும் தூங்கி எந்திரிச்ச உடனே நாவிடத்தில் நாவல்கிட்ட அல்ல என்ன செய்வான், மனுஷன் பேசுவான். நீ ஒழுங்காக இருந்தீங்கன்னா நான் ஒழுங்காக இருக்கேன், என் உடம்பு ஒழுங்காக இருக்கும். நீ எதை சேட்டை பண்ணன்னு வை, என்னை பிரித்து வெஞ்சிடுவாரு. நீ எதை சேட்டை பண்ண, ஏன்னா வாயை கொடுத்து தான் மாட்டுறது. ஏதாச்சும் வாயை கொடுத்து தகராறு பண்ணி கெட்ட வார்த்தை சொல்லிட்டான்னு வைங்களேன், உடனே வாய் வார்த்தையாக இருக்கிறது அந்த இடத்துல கலவரமாக மாறிடுச்சு, அடிச்சு குடிச்சு விடுவாங்க ரெண்டு பேரும். எனவே தான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, நாவையால் பேசும் பொழுது நல்ல வார்த்தையை பேசி நீங்கள் பழகுங்கட்டாங்க. அதுவும் மனைவிடத்தில் கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது. அதே போல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை 4 செவத்துக்குள்ள வீட்டுக்குள்ளே அதை முடிச்சுக்கணும். வெளியில் அந்த விஷயத்தை என்ன செய்யக்கூடாது, கொண்டு வரக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவன்மார்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லி காட்டுறாங்க. அதே போல மனைவிமார்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்லயும் சொல்றாங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவர் எப்படி இருக்கணும், யார் இருக்கணும் அப்படின்னு சொன்னா கணவன் தான் குடும்ப தலைவராக இருக்கணும். குர்ஆன் சொல்றாங்க, ரிஜாலு கவ்வாமூன அலா நிஸா, ஆண்கள் பெண்களின் மீது பொறுப்புதாரிகள். குடும்பத்தில் தலைவராக யார் இருக்கணும், கணவன் தான் இருக்கணும். ஆனால் தலைவர்னு ரேஷன் கார்டில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் குடும்பத்தில் ஆட்சி ஆளுநர் யாரு, மனைவி தான். வெளியில இருக்கும்போது என்ன செய்வார், பெரிய வீர சீரத்தோடவர் இருப்பார். ஆனால் வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னு வைங்களேன், ராஜா மனைவி தான் ராஜா, இவர் ராணி ஆகிடுது. மனைவி தான் ராஜா, இவர் ராணி ஆகிடுது. ஏன், அவங்க சொல்றதான் எங்களுக்கு கேட்கணும், அது மாதிரி ஆகிடும். ஆனால் இப்படி ஆணுச்சு அப்படின்னு சொன்னா அந்த குடும்பம் கூடாது. இப்படி ஆணுச்சுன்னு சொன்னா குடும்பம் என்ன செய்ய கூடாது. நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுது, ஆயத்து சொல்லுது. அல்லாஹ் சொல்றான், அர்ரிஜாலு கவ்வாமூன அலா நிஸா, பெண்களை நிர்வகிப்பவர்கள், பெண்களின் மீது பொறுப்புதாரிகள் ஆண்கள் தான் என்பதாக அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். இதுக்கு நேர் மாற்றமாக நடந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன நிலைமை ஏற்படும், அந்த குடும்பத்தில் நிம்மதி போயிடும், சந்தோஷம் போயிடும். அதிலும் குறிப்பாக பெண்களை பார்த்தோம்னு சொன்னால் அதிகமான சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் என்ன செய்யுதுன்னா கணவன் என்ன செய்யுது, தலாக் கேட்கறது. எங்கள் வீட்டுக்கு நீங்கள் அனுப்புறேன்னு சொன்னால் நான் தலாக்கு விட்டுருவேன், புலவு விட்டுருவேன். கணவன் தன்னுடைய வீட்டுக்கு போகிறதுக்கு, அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு, அம்மா வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் உடனே நான் பேச மாட்டேன். அம்மா வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கூட நான் என்ன செய்வேன், நான் தேர மாட்டேன். அம்மா கூட விட்டு நீங்கள் இப்போ போனீங்கன்னு சொன்னால், அம்மா வீட்டுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் நாங்கள் செஞ்சு கொடுக்க மாட்டேன். இப்படியாக என்ன செய்யறது, அவங்கள மிரட்டுறது. யாரை, கணவனை மிரட்டுறது. சில பேர் என்ன செய்வாங்க, சரி நம்மளுடைய தலையெழுத்தாக தான் என்ன செய்யறது, அடங்கி போயிடும், என்ன செய்வார், வீட்டுக்கு போக மாட்டாங்க. தாயையும் பார்க்க மாட்டாரு, தந்தையும் பார்க்க மாட்டாரு, சகோதரனை பார்க்க மாட்டாரு, சகோதரியை பார்க்க மாட்டாரு. அப்படி என்ன செய்வார், என்னுடைய தலைமை செய்யாது அப்படி என்ன செய்வார், அப்படியே இருந்துருவார். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய யோசிக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல 2 விதமான வார்த்தையை அல்லாஹ் உபயோகிக்கிறான். ஒன்று ஜவுஜ் அப்படிங்கிற வார்த்தை. ஜவுஜ் அப்படின்னா ஜோடி அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று இருக்கு இம்ரஅத்துன். இம்ரஅத்துன்னா பெண் அப்படின்னு அர்த்தம். ஜோடியாக இருப்பவர்களுக்கு ஜவுஜ் என்றும், பெண் என்பவருக்கு இம்ரஅத்துன் என்னது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வார்த்தையை பயன்படுத்தாங்க. உதாரணத்துக்கு பாருங்க, யா ஆதமுஸ்கும் அன்தவ ஜௌஜுக்கல் ஜன்னா, ஆதமே நீங்களும் உங்களுடைய மனைவிகளும். மனைவிகளுக்கு அல்லாஹ் என்ன வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறான், ஜௌஜ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்கிறான். நீங்களும் உங்களுடைய மனைவியரும் சொர்க்கத்தில் நீங்கள் தங்குங்கள். அதே போல ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியை குழந்தைக்காக வேண்டி தயார் செய்யும் பொழுது அல்லாஹ் சொல்றான், அஸ்லிஹ்னா லஹு ஜௌஜா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மனைவியை அவர் குழந்தைக்கு கொடுப்பதற்காக வேண்டி அவரை நாங்கள் தயார்படுத்தினோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. இதில் மனைவின்னு சொல்லும் பொழுது ஜவுஜ் அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் பயன்படுத்துறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஜவுஜ் அப்படிங்கிற வார்த்தை கணவன் மனைவியாக யார் சேர்ந்து வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு இந்த வார்த்தை எல்லாம் பயன்படுத்துறாங்க.
ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சேர்ந்தே வாழ்ந்தாங்க மௌத்தாவர வரைக்கும், பிரியவே இல்லை. அதே போல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தன் மனைவியோடு சேர்ந்தே வாழ்ந்தாங்க, பிரியல. ஆனால் வெளிரங்கத்திலே பார்க்கும் பொழுது கடன் மனைவியாக இருந்தாலும் அவர்கள் உடல் ரீதியாக சேர்ந்திருந்தாலும் உள்ளம் ரீதியாக அக்கைதா கொள்கை ரீதியாக அவர்கள் முரண்பட்டவர்கள். இதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன? இம்ரஅத்துன் அப்படிங்கிற வார்த்தை. அல்லாஹ் சூரத்து தஹரீம்ல அல்லாஹ் சொல்லுவான், ضربallahu مثلا الذين آمنوا امرأة نوح وامرأة لوط. நூஹுடைய பெண் லூத்துடைய பெண் என்பதாக அல்லாஹ் சொல்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மனைவியோடு வாழ்ந்தாங்க, ஆனால் மனைவி ஈமான் ஏற்றுக்கல. லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன் மனைவியோடு வாழ்ந்தாங்க, ஆனால் ரெண்டு பேருக்கு மத்தியில உடல் ரீதியான தொடர்பு இருந்ததை தவிர கொள்கை ரீதியான தொடர்பு இல்லை. எனவே அல்லாஹ் என்ன செய்யறான்? இம்ரஅத்துன் அப்படிங்கிற வார்த்தையை அங்க பயன்படுத்துறாங்க. அவர் யாரை சேர்ந்து வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு ஜௌஜி என்ற வார்த்தையை எல்லாம் என்ன செய்யலாம் பயன்படுத்தி அவர்களுடைய உயர்தரமான அந்தஸ்தை எல்லாம் சொல்லி காட்டுறாங்க. அவர் சேர்ந்து வாழவே தவிர பிரியணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளத்துல வரவே கூடாது. சரி, அப்படி இருந்தும் இன்னைக்கு பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படுது. இன்னைக்கு பிரிகிறாங்க அப்படின்னு சொன்னா ஒண்ணு, அதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க. அதுல ஒண்ணு வந்து என்ன சொன்னா, கணவன் மனைவி மத்தியில் இருக்கக்கூடிய ஈகோ, நீயா நானா, நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற அந்த ஈகோ. ரெண்டாவது, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்களை, அதாவது கணவனுடைய தந்தை, மாமனார் மாமியார், அவங்களுடைய அம்மா இருப்பாங்க, பாட்டம் பாட்டிலாம் இருப்பாங்க. இது போன்ற பெரியவர்கள் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், பராமரிக்க மாட்டோம். கணவனை பார்த்துக்குவோம், அது எங்கள் கடமை. ஆனால் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அத்தா அம்மா, பாட்டம் பாட்டி அவங்க என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் கவனிக்க மாட்டோம். மூன்றாவது, பெண்கள் வந்து வேலைக்கு போகிறது. வேலைக்கு போகிறதுனால என்ன செய்ய முடியாது, யாரையுமே கவனிக்க முடியாது. சில பெண்கள் வந்து கணவனே கவனிக்கிறது இல்லை. வேலை உண்டு, அவங்க உண்டு, அவங்களாம் சமைப்பாங்க, அவங்களாம் சாப்பிடுவாங்க, வேலைக்கு போவாங்க. கணவன் என்ன செய்வார்? அவரும் வேலைக்கு போவார். அவருடைய வேலை என்ன? அவரும் சமைப்பார், அவரே சாப்பிடுவார், அவருக்கு வேலைக்கு போயிடுவார். இப்படிதான் என்ன செய்ய குடும்பம் ஓடிட்டு இருக்கு. இடையில பிள்ளை ஒன்று வந்துட்டு வைங்களேன், அதுக்கு தனியாக ஆயா வச்சிருவாங்க. அது தனியா ஆளை எல்லாம் ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. ஆளை வச்சு என்ன செய்யறாங்க, குழந்தையெல்லாம் பார்த்துக்குவாங்க. வருங்காலத்தில் அந்த குழந்தை எப்படி வரும் தெரியுமா? அந்த ஆயா எப்படி வளர்த்தாங்களோ அப்படிதான் அந்த குழந்தை வரும். கணவன் எப்படி இருக்கிறாரோ அப்படி குழந்தை வராது, மனைவி எப்படி இருக்கிறாரோ அப்படி குழந்தை வராது. ரெண்டு பேருமே நல்லா படிச்சிருக்கிறாங்க, டிகிரி ஹோல்டர்னு வைங்களேன், அந்த பிள்ளைக்கு படிப்பே வராது. ஏன்னா நம்ம யாரை வச்சிருக்கோம், அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பாக யாரை வச்சுட்டு போயிருக்கோம்? படிப்பறிவே இல்லாத ஒரு ஆயா. இப்போ குழந்தை எப்படி வரும்? படிப்பறிவு இல்லாத பிள்ளையா தான் வரும். அப்போ ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறதுனால பிள்ளைகளுடைய அந்த வாழ்க்கை ரொம்ப பாதிக்கப்படும். நிறைய இடங்கள் இருக்குது. ஆனால் சில இடங்கள்ல ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க, அதே போல் பிள்ளைகளையும் பார்த்துக்கிறாங்க, பிள்ளைகள் நல்லா படிக்க வைக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனால் நிறைய இடங்கள் நம்ம பார்க்குறோம், ரெண்டு பேரும் வேலைக்கு போனாங்கன்னு சொன்னால் பிள்ளைகளுடைய பாடு பெரும்பாடு தான். எனவே தான் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, நீங்கள் எப்பொழுதுமே சேர்ந்து வாழ்வதற்கு உண்டான ஏற்பாடுகள் என்னவோ அதை நீங்கள் சரியான முறையில் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. கடிமைக்கு அல்லாஹ் கிடையாது. ஸல்லல்லாஹு ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, தைலமியில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு பெண்மணியினுடைய கடமை என்ன, ஒரு பெண் சிறந்த சிறந்த மனைவி என்பதற்கு உண்டான அடையாளம் என்ன என்பதை சொல்லும்போது ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இதா சல்லத்த ஹம்ஸஹா, ஒரு பெண் ஐவேளை தொழுகிறார், சாமத்து ஷஹரஹா, ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு வைக்கிறார், ஹஃபிலத்து ஃபர்ஜஹா, பத்தினித்தனமாக நடந்து கொள்கிறார், அத்தாஅத்து ஸௌஜஹா, தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு இருந்தார் என்று சொன்னால் தகலத் மின் ஐயி அபுவாபில் ஜன்னதி ஷாஅத், சொர்க்கத்தினுடைய அந்த கதவுகள் 8 கதவுகள் இருக்கும். அந்த 8 கதவு வாசல் வழியாக எந்த வாசல் வழியாக போகணும்னு அந்த பெண் விரும்புகிறாரோ அந்த வாசல் வழியாக அவர் போகணும். இதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 4 விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதில் 4வதாக சொல்லும் பொழுது அத்தாஅத்து ஸௌஜஹா, தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பெண் என்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும்னு சொன்னால் வேலைக்கெல்லாம் போனால் கட்டுப்பட்டு நடக்க முடியுமா? இப்போ வீட்டு வேலைனா யார் பார்க்கறது? பெண்கள் வந்து வீட்டு வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது ஷரியத்தினுடைய சட்டத்தின் பிரகாரம் அவசியம் கிடையாது. ஆனால் அது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் அவங்க தான் பார்ப்பாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மாவெல்லாம் ஆட்டி என்ன செய்யும், கையெல்லாம் அவங்களுக்கு காட்சி போயிடும்.
தண்ணி தோல் துருத்தி என்ன செய்யணும், அவங்க தோலில் சுமந்தவங்கன்னா இங்கெல்லாம் அவங்களுக்கு என்ன செய்யும், தோல்கள் எல்லாம் அப்படியே காய்ச்சி போயிருக்கும், அந்தளவுக்கு வேலை செய்வாங்க. ஆனால் இப்போ உள்ள சூழல் அப்படி இல்லையா, நீங்கள் போய் பைப்பில் போய் தண்ணி கொண்டு வரணும் இல்லையா, சுற்றி போட்டால் தண்ணி வரும். அதே மாதிரி மாவு அரைக்கிறது அதுவும் சுற்றி போட்டிங்கன்னா அரைச்சிடும். என்ன செய்யுது, அது முடியல இன்னைக்கு. அந்த வேலை கூட நீங்கள் பார்க்க முடியல. ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியாக வேலை. வீட்டை கூட்டுறதுக்கு ஒரு ஆள், சமைக்கிறதுக்கு ஒரு ஆள், தோட்டத்தை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள், பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள், இப்படி எல்லாத்துக்கும் ஆள் வச்சுக்கிட்டா அப்போ வீட்டில் மனைவியிலே நீங்கள் என்ன வேலை செய்வீங்க? அதனால தான் வெறும் சாப்பிட்டு சீரியல் பார்த்துட்டே உட்காந்துக்கிறனால தான் இன்னைக்கு நிறைய வியாதி. காசை பூரா கொண்டு போய் எங்கே கொடுக்குறோம், ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் கொடுக்குறோம். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்ப காலத்தில் நிக்காக முடிக்கும் பொழுது இந்த வருடம் பார்த்தீங்களா துண்டு வருடம் இப்படி தான் இருந்திருப்பாங்க. ஆனால் 15 வருஷங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிறவர் மாதிரி ஆகிடுவாங்க. என்ன காரணம், திண்டு உட்காந்து சீரியல் பார்க்குறது, ஒவ்வொரு வேலையும் செய்யறதில்லை. அதுவும் கணவன்மார்களும் என்ன செஞ்சது, அவங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறது உட்காந்த இடத்துலையே. அப்போ என்ன செய்யும், உடம்பு ஏறிக்கிட்டே போயிட்டு. ஆனால் மார்க்கம் என்ன சொல்ல தெரியுமா, கணவனுக்கு கட்டுப்படுத்தல் என்று சொன்னால் கணவனுக்கு சேவை செய்யணும், கணவனுக்கு சிதுமத்துகள் செய்யணுங்கிறது சரிய மார்க்கம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலை நாம் பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடுகள் இன்னைக்கு என்ன செய்ய அதிகமாக கொண்டே போகும். அதுவும் இன்னும் சொல்ல போனால் அதிகமான படிப்பு, அதிகமான சம்பாத்தியம், 2 பேரும் ஒன்றா ஒரே சம்பாத்தியம். இவரும் 1 லட்சம், அவரும் 1 லட்சம், கரெக்டாக போயிடும். இவர் 1 லட்சம் சம்பாதிக்கிறார், 2 லட்சம் சம்பாதிச்சாங்கன்னு வைங்கன்னா வீட்டில் ஆகா ராஜா ஆக சொல்கிறது தான் இவர் கேட்கும். இப்படி ஒரு என்ன செஞ்சிடும், அவங்க மத்தியில் ஒரு பாகுபாடு ஏற்படும். அதே போல் வரதட்சணை வரும்போது வரதட்சணை நிறைய கொண்டு வந்தாங்க வைங்கன்னா அப்போ அவரை மாப்பிள்ளை பேசவே முடியாது. நிறைய வாங்கிருக்கல, வாயை மூட்டு பேசாமல் நான் என்ன சொல்கிறேன்னு அதை செய்யணும். என்ன செய்யணும், அவ்வளோ வாயை மூட்டு பேசாமல் தர வேண்டியதுதான். மார்க்க சொல்லுறது வரதட்சணை வாங்க வேணான்னு. இவர் வரதட்சணை நிறைய வாங்கிட்டே கொடுத்தாச்சில் வாங்கிட்டு கம்முன்னு இருந்துக்கணும். எதுவுமே என்ன செய்யக்கூடாது, எதுவும் பேசக்கூடாது. இப்போ கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய கணவன் மனைவியாக வாழக்கூடியவங்க, கணவன் தன்னுடைய பொறுப்பு என்ன, தன்னுடைய கடமைகள் என்ன மனைவியின் மீது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் முதலில். அதே போல மனைவி தன் மீது இருக்கக்கூடிய கடமைகள் என்ன, கணவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், கணவனுக்கு இருக்கக்கூடிய கடமைகள், அவருக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதைதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு ஹதீஸின் வாயிலாக சொல்லி காட்டுறாங்க. இது மாதிரியாக ஒரு மனைவி ஒருவருக்கு அமைந்து விட்டால் அப்படிப்பட்ட பெண்ணை விட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பாதுகாப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா குடும்பத்தில் நிம்மதியே இல்லை. அல்லாஹ் திருமணத்தில் சொல்லும் பொழுது லிதஸ்கூனு இலைஹா, எந்த பெண்ணை நீ மனம் முடிக்கின்றாயோ அந்த பெண்ணின் மூலமாக உனக்கு ஒரு மன அமைதி ஏற்பட வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். ஆனால் சில பேருக்கு மன அமைதியே இல்லை. திருமணத்துக்கு பிறகு மன அமைதி இன்னைக்கு இல்லை. அப்படிப்பட்ட கணவன்மார்களுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு துஆ சொல்லி தர்றாங்க. நல்ல மனைவிமார்கள் இருக்கிறாங்க, கணவனுக்கு கட்டுப்பட்டு கணவனுடைய சொல்லை கேட்கக்கூடிய மனைவிமார்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த துஆ ஓத வேண்டியதில்லை. யார் வீட்டில் சந்தோஷமே இல்லையோ, எந்த வீட்டில் மகிழ்ச்சியே இல்லையோ அப்படிப்பட்டவங்க என்ன செய்யணுமா, இந்த துவாவை ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு வருங்காலத்தில் இப்படிலாம் ஏற்படும் போல இருக்கு அப்படின்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா கற்று தராங்க. இந்த துவா தபரானியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த துவாவை அதிகமாக என்ன செய்வாங்க, ஓதிக்கொண்டே இருப்பார்கள். இந்த துவாவை ஓதும் மனமையாக ஆக்கிக்கொண்டார்கள் என்பதாக சொன்னாங்க. என்ன துவா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸௌஜி தஷய்யபத்னி கப்லல் மஷீத், அதாவது நிறை வருவதற்கு முன்பதாகவே என்னை நிறைக்க செய்துவிடும் மனைவியை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நிறை வருதல் அப்படிங்கிறது ஒரு 50 வயசுக்கு மேலே தான், அல்லது ஒரு 45 வயசுக்கு மேலே தான். திருமணம் முடிக்கிறது அப்படிங்கிறது 25 வயசு அல்லது 30 வயசுல திருமணம் முடிச்சிருவாங்க. அப்போ திருமணத்திற்கு பிறகு அப்போதிலிருந்தே அவனுக்கு சோதனைகள் கஷ்டங்கள் வந்துச்சுன்னு சொன்னா அப்பவே தான் என்ன செய்யணும், அப்படிதான் அவனுக்கு முடிகள் நிறைக்க ஆரம்பிச்சிடும். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அப்பொழுது அவனுக்கு என்ன செஞ்சிடும், கஷ்டங்களும் மகிழ்ச்சி இல்லாமல் கஷ்டங்களும் துன்பங்களும் அவனுக்கு வர ஆரம்பிச்சிடும். எனவே அவர்கள் இந்த தினத்தில் இந்த துவாவை கண்டிப்பாக ஓதிக்கொள்ள வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, இப்படி நல்முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு, அதுவும் இளம் தம்பதிகளுக்கு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், கண் மனைவியாக வாழ்கிறாங்க, திருமணம் ஆயிடுது, 1 வருஷமோ 2 வருஷமோ பிள்ளைகளும் பிறந்தது. அதற்கு பின்னாலும் கூட தவறான உறவுகளில் இன்றைக்கி நம்ம சமுதாய
மக்கள் இருக்கிறாங்க. கணவன் அந்நிய பெண்ணோடு, மனைவி அந்நிய ஆணோடு. இது எப்படிப்பட்ட ஒரு உறவு என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லுது. அல்லாஹ் சொல்றான், வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷா. கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவங்க, கணவன் வேறு அந்நிய பெண்ணோடு ஒரு தொடர்பு, மனைவி வேறு அந்நிய ஆணோடு தொடர்பு, இதையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? இது விபச்சாரம் என்பதாக சொல்றான். இது அருவருப்பான ஒரு செயல், அருவருப்பான ஒரு பாதை இது என்பதாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். கண்ணியமிக்க யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பிரச்சனை என்னன்னு சொன்னா, இது போன்ற கள்ள உறவுகள், இது போன்ற தவறுதலான உறவுகள், இது எப்படி ஏற்படுது என்பதை நாம் சிந்திக்கும் பொழுது, பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது பழக்கம், காலேஜில் படிக்கும் பொழுது காதல் ஏற்பட்டுருக்கும். இவருக்கு வேற பொண்ணை வந்து கல்யாணம் வச்சிருவாங்க, அந்த பொண்ணுக்கு வேற பையனை வந்து கல்யாணம் வச்சு வச்சிருவாங்க. ஒரு 5-6 வருஷம், ஒரு 10 வருஷம் கழிச்சு ஏதேனும் ஒரு ஃபங்க்ஷன்லையோ அல்லது டூர் போயிருக்கும் பொழுதோ சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். அந்த நேரத்தில் இவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு மத்தியில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டுருக்கும். உடனே என்ன செய்யணுவான்? என்னுடைய மனைவிடத்தில் எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லை. உடனே என்ன செஞ்சிடுவான்? சரி, நம்முடைய நண்பர், நம்முடைய தோழியாக இருக்கிறத நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய சுகதுக்கங்களை பங்கெடுத்துக்குவோம் என்பதாக ரூட்டு மாறி. அதே போல தான் மனைவி என்ன செய்வாங்க? அவங்களுக்கு ஸ்கூலில் படிச்சிருக்கக்கூடிய நண்பர்கள், அதே போல் காலேஜில் படிச்சிருக்கக்கூடிய நண்பர்கள், அவங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும். அவங்க என்ன செய்வாங்க? இந்த கணவன் மூலமாக எனக்கு எந்த விதமான நன்மை எனக்கு இல்லை, எனக்கு எதுவுமே செய்யலை, இவரால் எனக்கு எந்த புரோஜனமும் இல்லை என்று அவர் நினைச்சு என்ன செய்யறா? அவ வேற ரூட்ல போயிடுறா. இப்படி போறது நல்லதா என்று, நல்லது என்பதாக அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதை விபச்சாரம் என்று சொல்லுகிறது சரியில்லை. உண்மையிலேயே என்னது? இது விபச்சாரத்திற்கு உட்பட்ட விஷயங்கள். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல இவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துன்யாவிலும் தண்டனை உண்டு, நாளை மறுமையிலும் தண்டனை உண்டு. துன்யாவில் என்ன தண்டனை? திருமணம் ஆனவர்களாக இருந்தால் கல்லால் அடித்து அவர்களை கொல்ல வேண்டும். இது ஷரியத்துடைய சட்டம். கல்லால அடிச்சு என்ன செய்யணும்? திருமணம் ஆனவன் விபச்சாரம் செய்வானால் அவன் என்ன செய்யணும்? முழு உடம்பையும் பூமிக்குள்ள இறக்கணும். இது இஸ்லாமிய நாடாக இருந்தால் அப்படி என்ன செய்வாங்க? செஞ்சிருப்பாங்க. குற்றங்கள் இது போன்ற விபச்சாரங்கள் குறைஞ்சிருக்கும். கனிமிக்க யோசிக்கணும். முழு உடம்பை கணக்கு வரைக்கும் பூமியை உள்ள இறக்கிடுவாங்க. இறக்கிட்டு சுத்தி மக்களை நிற்க வச்சு கல்லால முகத்திலே அடிக்கணும். இது வரைக்கும் அவன் மூன்றாம் வரைக்கும். இது அவனுக்கு ஒரே தண்டனை. இப்ப திருமணம் ஆகாதவனாக இருந்தா அவனுக்கு 100 கசையடி கொடுக்கும். என்ன செய்யணும்? 100 கசையடி. உடம்பில் ஒரு பொட்டு துணி இல்லாமல் கீழே ஆடை மட்டும் அவர் முடிச்சிருப்பார். மேல என்ன செய்யக்கூடாது? எந்த ஆடை போடுற பணியெல்லாம் போட்டுக்க கூட பணியெல்லாம் கட்டிடுவாங்க. கட்டிட்டு சாட்டையால என்ன செய்யணும்? அவருக்கு 100 அடி. 100 அடி அடிக்கிற வரைக்கும் உயிரோடு இருந்தா இருப்பார். 100 அடி அடிக்கிற வரைக்கும் உயிரோடு இல்லைன்னு வைங்க, இறந்துட்டா இறந்ததுதான். அதில் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் அப்துல்லா, அவங்க ஒரு தடவை ஒரு பெண்ணோட தகாத உறவோட ஈடுபட்டுட்டாங்க. அது அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த செய்தி கிடைத்த உடனேயே அவங்க என்ன செஞ்சாங்க? தன்னுடைய மகனுக்கு தண்டனை நிறைவேற்றினாங்க. சாட்டடி கொடுத்தாங்க. 80வது அடி அடிக்கும் பொழுது அவர் இறந்துட்டார். எத்தனை அடி அடிக்கணும்? 100 அடி அடிக்கணும். 80 அடி அடிக்கும் பொழுது அவர் என்ன செஞ்சாரு? இறந்துட்டார். என்ன செஞ்சாங்க? அடக்கம் பண்ணாங்க. அடக்கம் பண்ணதற்கு பிறகு மீதி இருக்கக்கூடிய 20 சாட்டை அடிகளை கபருக்கு மேலே அடித்தார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று ஹதீஸ் ஷரீஃபில். அப்ப தண்டனை இது துன்யாவுக்கு கூடிய தண்டனை. நாளை மறுமையில் என்ன தண்டனை தெரியுமா? அல்லாஹ் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நரகத்தினுடைய படுகொலி, நரகத்தினுடைய அடித்தளம் பார்த்தீங்களா, அந்த அடித்தளத்தில் அவர் என்ன செய்யப்படுமா? அவரை போடப்படும். நரகத்துக்கு கிட்ட நெருங்கவே முடியாது நம்மளால். அந்த நரகத்தினுடைய அடித்தட்டுக்கு அவர் போயிடுவார் அப்படின்னு சொன்னால் அதற்கு உண்டான வேதனைகள் எப்படி இருக்கும் என்பதை இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லும் பொழுது, நரகத்துடைய வேதனை 1 பங்கு என்று சொன்னால் நரகத்தினுடைய அடித்தட்டினுடைய அந்த பங்கு இருக்கிறதே அது பன்மடங்கு 100 விட அதிகமான மடங்கு பெரியது என்பதாக நமக்கு சொல்லி காட்டுவார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இளம் ஜோடிகளுக்கு உண்டான விஷயங்களை ஹதீஸ் ஷரீஃபில் நம்ம பார்க்கணும். அதே நேரத்தில் ஒரு பெண்மணி கணவன் இல்லாத நேரத்தில் அந்நிய ஆண்களை தன்னுடைய வீட்டுக்குள் அனுமதிக்கக்கூடாது. அப்படி அனுமதிக்கிறதுனால தான் வரக்கூடிய விபரீதங்கள் இவை அனைத்துமே.
ஹதீஸ் தலைவர் புகாரில ஹதீஸ் வருது, ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒரு மனைவிக்கு ஒரு பெண்ணுக்கு இது ஆகமானதல்ல, ஹலால் அல்ல, என்ன அன் தசூம வ ஸௌஜுஹா ஷாஹிதுன், கணவன் ஊரில் இருக்கும் பொழுது நஃபிலான நோன்புகள் வைப்பது ஒரு மனைவிக்கு அது ஹலாலானதல்ல. வலா தஅதன ஃபீ பைத்திஹி இல்லா பிஇذنஹி, கணவனுடைய அனுமதியோடு அந்நிய ஆண்களை வீட்டில் அவள் என்ன செய்யணும், அனுமதிக்கணும். கணவன் இல்லையா வீட்டில் அந்நிய ஆண்களை நிறுத்தக்கூடாது, அனுமதிக்க கூடாது என்பதாக ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டது. இப்போ ஷரியத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை முழுமையாக கடைபிடித்து சரியாக அதை நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் கொண்டு வருவோமேயானால் இளம் தம்பதிகளுடைய வாழ்க்கை மிகவும் செழிப்பாக இருக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, ஒரே ஒரு விஷயம் என்று சொல்லி என்னுடைய உரையை நான் முடிக்கின்றேன். திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயப்படுகிறது என்பதாக சொல்வார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் திருமணம் எங்க முடிஞ்சிச்சு? சொர்க்கத்தில் தான். ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சான்? சொர்க்கத்தில் வச்சு திருமணம் முடித்தான். திரும்ப என்ன செஞ்சாங்க? ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறு தவற்றின் காரணமாக இந்த பூமிக்கு வந்தாங்க. பிறகு அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த கணவன் மனைவியை மீண்டும் சொர்க்கத்தில் என்ன செய்யறாங்க? கொண்டு போறாங்க. சொர்க்கத்திலிருந்து வந்தாங்க, மீண்டும் சொர்க்கத்துக்கே போறாங்க. மற்ற விஷயங்கள் எல்லாம் அமல் செஞ்சா சொர்க்கம் உண்டு என்பதாக நம்ம ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் திருமண பந்தம் இருக்கக்கூடிய அந்த இளம் தம்பதிகள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, திருமணமான கணவன் மனைவிமார்கள், அவர்கள் துன்யால மட்டும் கணவன் மனைவிகள் அல்ல, நாளை மறுமையிலும் சொர்க்கத்திலே அவர்கள் ஒன்றாக நாட்காலையில் சாய்ந்து அவர்கள் ஆடிக்கொண்டிருப்பார்கள் என்று குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. குர்ஆன் நமக்கு அழகாக சொல்லி காட்டுகிறது. எனவே திருமண பந்தம் என்பது இந்த துன்யாவோடு முடிந்துவிடக்கூடிய பந்தம் அல்ல, நாளை மறுமையிலும் இது தொடரக்கூடிய பந்தமாக இருப்பதன் காரணமாக இளம் தம்பதிகள் அவர்கள் வாழக்கூடிய காலகட்டத்திலே கணவன் மனைவிக்கு உண்டான ஹக்குகளையும் மனைவி கணவனுக்கு உண்டான ஹக்குகளையும் புரிந்து வாழக்கூடிய சிறந்த தம்பதிகளாக நம்முடைய தம்பதிகளை அல்லாஹ் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.